ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபை வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் பலன் என்ன என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் இப்படியாப்பட்ட காரியத்தை பாவிகளும் செய்கிறார்களே, அப்போ அவர்களுக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நல்ல விதத்தில் உங்களோடு பழகாதவர்களுக்கும், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கும், உங்களை நெருக்கிறவர்களுக்கும், உங்களை வெறுக்கிறவர்களுக்கும், உங்களை சத்ரு என்று பார்க்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். அப்படியாப்பட்ட இருதயம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே அதிசயங்கள் அநேகம் உண்டு. தாஜ்மஹால் அது ஒரு கல்லறை. அதே போல் அநேக மகானுடைய கல்லறைகள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் இயேசு உலகத்தை இரண்டாய் பிரித்திருக்கிறார், கிமு கிபி. ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்து நம்மளோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். புறஜாதியார் அனைவரும் அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நீங்க எப்படி காண்பிப்பீங்க? மின்சாரமானது அதை நம் கண்ணால் பார்க்க முடியாது. அது கிரியைகள் நிமித்தம் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது மூலியமா ஒரு லைட் எரியுது, அது மூலியமா ஒரு ஃபேன் ஓடுது, அது மூலியமா ரயில் வண்டி ஓடுது. மின்சாரத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது கிரியைகள் மூலியமாக அதை காணலாம். அப்படியா போல இயேசு கிறிஸ்துவை பிறர் அறியாதபடினாலே அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கும்படி நாம் செய்கிற இப்படியாப்பட்ட நம் துரோகிகளுக்கு நன்மை செய்கிற காரியங்கள் நிமித்தம் நம்மிடத்திலே அன்பு வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இயேசுவோட கனிகளினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களிடத்திலே, நம்மை குற்றம் சொல்லுகிறவரிடத்திலே, நம்ம அனுதினமும் நம்மளை ஏசுகிறவர்களிடத்திலே நம் அன்போடு செயல்படுவோம். அவர்களுக்காக எதையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போம். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இந்த நாளிலே அதிகாலையிலே நம் இருதயத்தை இயேசுவின் அன்பினால் நிரப்புவோமா? நம் இருதயத்தில் எந்த துரோகமும் இருக்கக்கூடாது, யாரை குறித்து எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம் விரோதிகளுக்காக நாம் உதவி செய்யும்படியான இருதயத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமது அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் யாரை குறிச்சும் ஒரு விரோதம் இருக்கக்கூடாது. எங்கள் விரோதியா நினைக்கிறவர்கள் மேல் நாங்கள் அன்பு செலுத்தும்படியா உமது அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த அதிகாலையிலே தகப்பனே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் மகிமை ஆகும்படியா ஒரு மகிமையினால் மூடுங்க. சாலமோன் ஆலயத்தை ஒரு மகிமை மூடினது எழுதினது போல எங்கள் இருதயத்திலே உமது மகிமை மூடப்படட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி. உமது அன்பினால் நிரப்பதற்காக நன்றியாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.